பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தினா கர்த்தருடைய முடிவுங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தாரம்மா, அவன் காரிய சித்தியுள்ளான்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காரிய சித்தினா யோசேப்பு கிட்ட கர்த்தருடைய முடிவு இருந்துச்சு. யோசேப்பு குழியில தள்ளப்பட்டாலும் கடைசியில யோசேப்பு அதிபதியா மாறப்பட்டாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா போராட்டத்தின் பாதையில, கடனின் பாதையில, பிரச்சனையின் பாதையில வாழ்க்கையில முன்னேற முடியாத அளவுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு ஒரு வேலை கூட இல்லாம நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, என்னுடைய காரிய சித்தி உனக்கு இருக்குப்பா, என்னுடைய முடிவை நீ சீக்கிரத்துல பார்க்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. வாழ்க்கையில எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நினைச்சு உங்க வாழ்க்கை இப்படிதான் நினைக்கவே கூடாது. ஏன்னா எப்போ எந்த செகண்ட் வேணும் உங்க வாழ்க்கையை ஏசப்பா மாத்துவாருங்க. விசுவாசத்தோட இருங்க. ஆடு மேய்ச்சிருக்க தாவீது தான் நாட்டுக்கு ராஜா வைக்கப்பட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல நிலைமையில இருக்கு. நீங்க தாங்க ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய யுத்த சேனையா மாற போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் கொடுத்துக்கோங்க. இதே போல வாழ்க்கை வாசனைக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.